ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமலேஷ்கர். ரீசெண்டாக நாங்கள் ஏலகிரிக்கு போயிருந்தோம். நான், என் தம்பி, என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஷூட் பண்ணியிருந்தோம், விலாக் ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த விலாகை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏலகிரி மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடிக்கும் திருப்பத்தூருக்கும் நடுவில் பொன்னேரின்ற ஊர் இருக்குது. அந்த ஊர்லேருந்து நீங்கள் வாணியம்பாடிலேருந்து வந்தீங்கன்னாக்கா லெஃப்ட் எடுக்கணும், திருப்பத்தூர்லேருந்து வந்தீங்கன்னாக்கா ரைட் எடுக்கணும். ஸோ இதுதான் பொன்னேரி கூட்ரோடு. இங்கேருந்து நீங்கள் அதுக்கான டைரெக்ஷன் கரெக்டாக உங்களுக்கு அங்கே போர்டு இருக்குது. ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்குது, ஏலகிரி மலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலிமா நீங்கள் போகலாம். இதுதான் அந்த ஏலகிரி மலை, பிரம்மாண்டமான தோற்றத்துடன் காணப்படுது. இதுதான் அது. இந்த மலைக்கு போகும் வழியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக குரங்குங்க இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு அவங்க எல்லாம் உணவுக்காக நம்மளை தேடி உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் குரங்குங்களோட நம்ம ஜர்னி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மலையில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல் ஹில்ஸ் இருக்குது, ஹோட்டல் ஓனிலா இருக்குது. இந்த மாதிரி பல வகையான ஹோட்டல்கள் இருக்குது. மகாராஜா பேலஸ்னு ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ரூம்ஸ் எடுத்து நம்ம புக் பண்ணி தங்கிக்கலாம். ஸோ ஆன்லைனில் புக்கிங்ஸும் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பிக் தான் மலையோட என்ட்ரன்ஸ், அதாவது செக் போஸ்ட். அங்கே பார்த்தீங்கன்னா கேட்லாம் கூட தெரியும். இதுதான் மலையோட என்ட்ரன்ஸ் செக் போஸ்ட். ஸோ இதுதான் போட்டஸோட என்ட்ரன்ஸ். நாங்கள் முதல்ல ஸ்டார்டிங் போட்டஸ் போனோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். போட்டஸ்குள்ளே போகும்போது நிறைய தேன், இயற்கையான முறையில் வர தேன்கள்லாம் விற்பனைக்காக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஃபிஷ் எல்லாம் கொஞ்சம் வறுத்து சாப்பிட்றதுக்காக சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் அங்கெல்லாம் பழைய ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அங்கே விற்பனைக்காக காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ பழங்கள், நிறைய வகையான பழங்கள், இது வரைக்கும் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் அங்கே காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ குடிமகன்களுக்காக அங்கே ஒயின் ஷாப்பும் திறந்து வச்சுட்டு இருந்தாங்க. 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறக்கிறாங்க. அங்கே போட்டஸ் போகிற வழியிலே ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் போட்டஸ் போகிற வழியிலே அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒரு பேனர் பார்த்தோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனரு, திருவெளி அட்வென்ச்சர் பார்க்குன்ட்டு. அந்த பார்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா அட்வென்ச்சரான கேம்ஸஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ரோப் கிளைம்பிங்கு, அப்புறம் ரைடிங்கு, கார் ரைடிங், அந்த மாதிரி சம்திங் அட்வென்ச்சராக இருக்குது. கிட்ஸ்க்கெல்லாம் நிறையா கேம்ஸ் இருக்காங்க. ஏலகிரியில் திருவெளின்னு மட்டும் பார்க்கில் நிறையா பார்க்ஸ் இருக்காங்க. அங்கே போனீங்கன்னாக்கா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பார்க்கெலாம் பார்க்கும்பொழுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்களும் ஒரு பார்க் போயிருந்தோம். அந்த பார்க்கில் என்னென்ன பார்த்தோன்றது இந்த வீடியோ கண்டினியூஸாக அப்படியே பார்க்கலாம் வாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அந்த பேனரை பார்த்துட்டு அப்படியே வரும்போது அங்கே கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங் எல்லாம் இருந்துச்சு போட் ஹவுஸுக்கு. ஸோ போட் ஹவுஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் டிக்கெட் காஸ்ட் வந்து 10 rupees அடல்ட்டுக்கு, சில்ட்ரன்ஸுக்கு 5 rupees அந்த மாதிரி அவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்க்கும் அவங்க கலெக்ஷன் பண்ணுறாங்க மணி. போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங் போகலாம். போட்டிங்க்கு எவ்வளோ சார்ஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா 250 ஒரு போட் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம போட்டு வந்து ஓட்டுற மாதிரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 50 rupees ஒரு பர்சனுக்கு. போட் ஹவுஸில் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு கேம்ஸஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது, குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கு ஊஞ்சலுங்க எல்லாம் வச்சுருக்காங்க போட் ஹவுஸில். போட் ஹவுஸ்குள்ளவே ரங்கராட்டனம் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஒரு சின்னதாக வச்சுருக்காங்க லவ் பேர்ட்ஸ் ஃபார்ம் மாதிரி. போட் ஹவுஸ்குள்ளவே ஒரு சின்னதாக ஒரு கேன்டீன் இருக்குது. அங்கே வந்து ஜூஸஸ் இருக்குது, ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி தராங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் போட் ஹவுஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்பொழுது நேச்சுரல் பார்க் போயிருந்தோம். நேச்சுரல் பார்க் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா போட் ஹவுஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் நேச்சுரல் பார்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி ஃப்ளவர்ஸு எல்லாமே அங்கே ஒரு கார்டனாகவே ஒரு ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே அந்த நேச்சுரல் பார்க்கில். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல இயற்கை சூழல் நிறைந்த காணப்படுது அந்த நேச்சுரல் பார்க்கில். எங்கே பார்த்தாலும் மரம், எங்கே பார்த்தாலும் செடிங்க, அந்த மாதிரி அழகாக ஒரு கார்டனை எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் பார்க்குள்ளவே ஒரு கேன்டீன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கேன்டீனில் ஐஸ்கிரீம்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரிலாம் எக்ஸட்ரா கிடைக்குது அங்கே கேன்டீனுக்குள்ளே. இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த நேச்சுரல் பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஃப்ளவர் கார்டன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் அக்வேரியம்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பார்க்குறதுக்கே ஒரு நல்ல கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது.
இங்கே வந்து பார்க்கும்போது சன்ரைஸ் நல்லாயிருக்கு, சன்செட் நல்லாயிருக்கு இந்த நேச்சுரல் பார்க்கில். ஸோ நீங்கள் இந்த வியூவை பார்க்கலாம். இது எவ்வளோ அழகாக இதுதான் நேச்சுரல் பார்க்கோட என்ட்ரன்ஸ் வியூ. பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாக இது கிராஸ்லாம் போட்டு நல்லா ஒரு கண்ணுக்கு ஃபுல்லாக க்ரீனிஷ் லுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோடை விழா டைமில் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா பூக்களை வச்சு ஃப்ளவர்ஸ் பண்ணுறது, பேர்ட்ஸ் வந்து பண்ணுறது, டைனோசர்ஸை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க கோடை விழா டைமில். இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில் ஒரு கூடாரம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதை பாதுகாத்து வராங்க. ஸோ அதுக்குள்ளே நிறையா ஒரு பூக்கள்லாம் இருக்குது அந்த இதுக்குள்ளே, அந்த டென்ட்டுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து ஒரு அருவி, செயற்கை முறையாக கொண்டு வரப்பட்ட அருவி அது. அங்கே சீசன் டைமில் மட்டும் அந்த மோட்டார்ஸ் ஆன் பண்ணி அந்த அருவியை வந்து செயல்படுத்துவாங்க. இப்போ வந்து அந்த மோட்டார்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதனால் அது செயல்படலை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செயற்கை நீரூற்று நேச்சுரல் பார்க்குள்ளே இருக்கிறது இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6:30 தான், ஈவினிங் 6:30 தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க. அதோட ரேட்ஸ் எல்லாம் அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். பெரியவங்களுக்கு வந்து 25 ருபீஸ், சின்னவங்களுக்கு வந்து 10 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ் டேங்க் அக்வேரியம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அதாவது மேலே ரூஃப்லாம் எதுவுமே இல்லை. ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னாக்கா பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்த்துட்டு வரலாம். அப்படியே வெளியே வரும்போது இதை பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் வரலாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ தான் நேச்சுரல் பார்க்குள்ளே இருக்கிறது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னாக்கா 50% நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களுக்குலாம் ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். நேச்சுரல் பார்க் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இயற்கை நிறைந்து தான் காணப்படும். கொஞ்சம் ஃபுல்லாக இயற்கையாக இருக்கும். பார்க்கலாம், நம்ம ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். ஒரு 6:30 மேலே வந்தாக்கா செயற்கை நீரூற்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நாங்கள் நேச்சுரல் பார்க் விட்டு வெளியே வரும்போது ஒரு 2:30 இருக்கும். எங்களுக்கு ஒரே பசி எடுத்துக்கிச்சு. ஸோ நாங்கள் அப்படியே டைரெக்டாக போயிட்டு ஒரு ரோட்டோர கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு. நாட்டுக்கோழி குழம்பு அவ்வளோ அருமையாக இருந்தது. தயவு செய்து நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நானும் ஒரு பார்க் போயிருந்தேன்னு சொன்னதில்ல. ஆமாம், நான் போயிருந்தது ஃபண்டோரா பார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விதமான பேர்ட்ஸஸ் எல்லாம் இங்கே பார்த்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பார்க்கில் வந்து. ஸோ அதை பற்றி நம்ம அப்படி இந்த வீடியோ கண்டினியூஸ் அப்படியே நம்ம போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஒரு புதுவான பேர்ட்ஸ் பார்த்துருப்பேன் நான். ஸோ இது வரைக்கும் நான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் மெக்காவெல்லாம் நான் நேரில் பார்த்தது கூட இல்லை. சன்கானிவர் மெக்காவெல்லாம் நான் நேரில் பார்த்ததில்ல. ஃபண்டோரா போயிருந்தபோது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ பார்த்திங்கனாக்கா இது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 200 ருபீஸ் இந்த ஃபண்டோரா பார்க்குக்கு. உள்ளே போய்ட்டு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு அட்வென்ச்சராகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் இது வரைக்கும் நான் நேரில் பார்த்தது கூட இல்லை. ஸோ அந்த இடத்துல நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்கா, அந்த சன்கானிவர், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து என் கை மேலே உட்காந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருந்தது. அதோடய வீடியோஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் போடுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பில் பார்க்கலாம். நீங்கள் அந்த பேர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் கை மேலே உக்காந்து சன்ஃப்ளவர் சீட் சாப்பிட்டு அவங்க பட்டனில் கடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த ஃபண்டோரா பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நான் பார்க்காத பேர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். மக்கா, காக்டைல், பஜ்ஜீஸ், இன்னும் பல பேர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ்லாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது. ஸோ இங்கே வந்து அந்த பார்க்குற ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ அது வந்து நல்ல ஒரு ஷோவாக பண்ணியிருக்காங்க. காட்சிப்படுத்துனதற்கு ரொம்ப எங்களின் யூடியூப் சேனல் சார்பாக நன்றி. இது வரைக்கும் நாங்கள் டிவியில் சேனல்ஸில் தான் பார்த்துருந்தோம், நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ இங்கே வந்திருந்தாலும் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸ் மட்டும் இங்கே போடலை, பேர்ட்ஸ் மட்டும் இங்கே இல்லை. பேர்ட்ஸை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த மாதிரி வான்கோழி வகைகள், கோழி வகைகள், இது வரைக்கும் நம்ம பார்க்காத கோழிகள், முயல்கள், சின்ன சுண்டெலிகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். முக்கியமாக இங்கே ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 70 மூவிலாம் ப்ளே பண்ணுறாங்க, பார்க்கலாம் அதை. இந்த மாதிரி நெருப்பு கோழி, அந்த மாதிரி இன்னும் சின்ன கோழி வகைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கனாக்கா
ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதாவது பப்பாயா ஃபார்ம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு இயற்கை வளம் சூழ்ந்த பப்பாயா ஃபார்ம் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கிறதெல்லாம் பப்பாயா ஃபார்ம். ஸோ இந்த ஃபண்டூரா பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்க்லேயே கேண்டீன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் சின்ன சின்ன பூக்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே லாஸ்ட்டாக அப்படியே போனோம்னாக்கா 70 மூவி பார்த்துட்டு அப்படியே ஃபண்டூரா பார்க்க வந்து நான் வெளியே போகிறேன். ஸோ இப்போ 70 மூவியில் உக்காந்துட்ருக்கோம். ஸோ வாங்க படம் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் போட்டது பார்த்திங்கனாக்கா சொல்லப்போனாக்கா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இந்த 70 மூவி. பட் இது வந்து ரியாலிட்டியாகவே இருந்துச்சு. சீட்லாம் கொஞ்சம் நல்லா ஷேக்கிங் ஆகிட்டு சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் ரியாலிட்டியாக தான் இருக்குது. மூஞ்சிலெல்லாம் தண்ணியெல்லாம் வேறு பீச்சு அடிச்சிச்சு. பட் இது வந்து ஸ்டோரி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்க்ரீனில் போட்ட மூவி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பழைய கிளிப் தான் போட்டிருக்காங்க. காலங்காலமாக அதே தான் போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்கனாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேறு மாதிரிச்சு ஒரு ஹாரர் மூவி அந்த மாதிரிச்சு போட்டிருந்தாங்க, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது ரெகுலராக பார்க்குறது தானே. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் அவ்வளோவா இது பிடிக்கல எனக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் நேரில் போயிட்டு பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜன்னல் திறந்துக்கலாமா?